சும்மா வந்து பட்டம் கிடையாது. சரிங்களா? நம்மளால குடும்பத்துல வாழ்றவங்களால கடவுள் கொடுக்குறவங்க தான் அனைத்தும். ஆனா மாமியார் சரியில்லை, நம்ம பெற்றோர்கள் சரியில்லைன்னு அவங்களால டக்குனு மாற்ற முடியாது. லைஃப் லாங் அவ்வளவுதான். ஆனா ஒரு பங்குக்கு ஒரு ஃபாதர்ஸ் வராங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அவங்க நிம்மதியா ஃப்ரீடமா அவங்க ஊழியம் பண்ண முடியுங்களா? உங்ககிட்ட 1000 குறைகள் இருக்குது. அதை வந்து நீங்க அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும் போது ஒன்றை சுத்தமா பார்ப்பா என்றால் சுத்தம் இருக்கும், ஒன்றை அசுத்தமா பார்ப்பா என்றால் அசுத்தம் இருக்கும். ஃபாதர்ஸ் அவங்க வந்து ஆண்டவர் பிரதிநிதியா ஊழியம் பண்ண வந்திருக்காங்க. அவருடைய வாழ்க்கை தெரியுமா? 14 வருஷம் ஜெயகாந்தல் மாதிரி அவங்க ஒரு அப்படிப்பட்ட ஒரு 14 வருஷம் படிச்சுட்டு அவங்க வெளியில வராங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பரிசுத்தனமாய் ஒரு வாழ்க்கை வெளியே வராங்க. அதனால குற்றம் காணாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு ஒரு ஃபாதர்கிட்ட, குருக்களிடம் நீங்கள் குற்றத்தை கண்டால் அதை நீங்கள் எடுத்து சொல்ல தேவையில்லை. அவர்களை தீர்ப்பிட நீங்கள் தகுதியற்றவர்கள். அவர்களுக்கு நான் தண்டனை கொடுப்பேன், அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் அப்படிங்கிறார். அதனால நம்மளுடைய ஒரே கடமை ஜெபிக்கணும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் திருச்சபையில வந்து டைவர்ஸ் கிடையாது. ஆனா இன்னைக்கு எங்க நிறைய டைவர்ஸ் அதிகப்பட்டு போகுது. ஆனா இந்த சூழ்நிலையிலும் தேவாலயத்தில் இருக்க பிள்ளைகளை அனுப்ப மாட்டேன்றாங்க. நீங்க தேவாலயத்தில் 4 பிள்ளை 6 பிள்ளை 8 பிள்ளை இருந்தாலும் ஒரு பிள்ளைய தேவாலயத்தில் கொடுக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. யாருமே தெரியாத லாபனை பண்ண பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. ஜாதிக்கு ஜாதி கூட மதத்துக்கு மதம் கூட சரி சொல்லிட்டீங்க. ஆனா ஒரு பிள்ளை உங்களுடைய மகன் நீங்க பெற்றெடுத்த செல்வம் உங்களுக்கு என்ன வேணும் எதை கேட்டாலும் கொடுக்க ஃப்ரீடம் கொடுக்குறீங்க. ஆனா ஒரு குடும்பம் வரேன் ஒரு சிஸ்டர் வரேன் 1000க்கு தடைகள் போடுறீங்க. ஏன்? பிள்ளைகளுக்கு ஆத்மா நேசிங்க, சரீரத்தை நேசிக்க வேண்டாம். நெட்டு நம்ம எல்லாருமே வந்து உலகை சார்ந்தவங்க கிடையாது. அப்போ நம்மளை மெயின்டைன் பண்ண ஃபாதர்ஸ் எப்படி இருக்காங்க? இந்த பாவ உலகத்துல அவங்க ஜீவிக்கிறாங்க. ஆனா ஒரு தாமரை பூவை போல அவங்க எல்லாரும் வாழ்றாங்க. அதனால அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய உங்களுடைய கடமை உரிமை. முதலாவது ஜபம் நீங்க கேட்கவும் தேவையை அறிவிக்கிறாங்க. அதனால உங்க தேவையை கேட்காதீங்க. உங்களுக்கு நிறைவாய் கொடுத்திருக்கிறார். ஆளுக்கு போது அதை கூட இதை கூட நம்மளுடைய ஒரே ஜபம் இப்படியே தேவை. கருத்துக்கள் நிறைவேறணும், திருச்சபை வளர வேண்டும், குழுக்கள் அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கூடாக ஊழியம் செய்ய வேண்டும். அதனால குருக்களுக்காக ஜெபிப்போம். நம்மளுடைய முதல் ஜபம் குழுக்களுக்காக இருக்கின்ற பங்கு ஊழியம் செய்கின்ற நம்மளுடைய பங்கு குழுக்கள் அவர்களுக்காக ஜெபிப்போம். குருக்களுக்கு ஜெபிக்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு ரேப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. ஆண்டவராக பரவப்பினா இணக்கமானவர், அன்பானவர், அதே நேரத்தில் கண்டிப்பானவர். அதனாலதான் அவர் 10 கட்டளையா கொடுத்திருக்கிறாரு, நரகத்தில் வச்சிருக்கிறாரு, மோட்சத்தில் வச்சிருக்கிறாரு. அதனால யார் யார் என்ன தீங்கு செய்கிறார்கள் உங்களுக்கான தூய்மையாக சரீரம் முழுவதும் தூய்மையா இருக்கும். அதனால யாரு ஏதோ ஒரு சாதனையால் பண்ணிட்டால் அதுக்கான தண்டனை ஆண்டவர் கொடுத்திருப்பார். நீங்க தீர்ப்படாது. அது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தகுதியற்ற நிலையில் ஒரு ஒரு திருமணி பூசைக்கு நடத்தினால் ஆசீர்வாதம் நிறைவாய் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எந்த ஃபாதரா இருக்கட்டும் மாஸ் வைக்கும் போது உங்களுக்கு கடைசியா பிளஸிங் கொடுக்கும் போது உங்க அனைவருக்கும் சமமாய் அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. புரியுதா? ஃபாதர்ஸ் யாராவது குறைபாடு இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன? அவங்க கொடுக்குற ஆசீர்வாதம் நிறைவாய், அவங்க கொடுக்குற தகுதி அவங்களுக்கு நிறைவாய் இருக்கு. அதை பெருகிற தகுதி நமக்கு விளக்கமாய் இருக்கு. அதாவது மக்கள் நம்ம என்னதான் இருந்தாலும் குறைபாடு உள்ளவர்கள். அதனால நம்ம குடும்பத்துல உள்ள நம்ம மனமாற்றமாக இருக்கு. நம்ம குடும்பத்தின் அவர்களுக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம உற்சார் உலகத்துக்காக, நமக்காக பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்ப நபர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமை. பாவைகளான மனமாற்றமாக ஜெபிக்காதது நம்ம கடமை. எத்தனை கடமைகளை விட்டு ஆதரவு மனநோகம் பண்ணாதீங்க. ஊழியக்காரர்களுடைய கண்ணீர் என்னுடைய போர்வையை சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவங்க எவ்வளவு மௌனமா இருக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்வேன். பொண்ணோடைய பொண்ணை பறிக்கலாம். அதனால இன்னையில இருக்கிற அனைவரும்
அதனால